ஸோ கைஸ், கோட் படத்தில் இன்னொருத்தவங்க பார்த்தோம்னா கமிட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா பார்வதி நாயர் அப்படிங்கிற இவங்க தான். ஸோ இவங்களும் பார்த்தோம்னா இப்போ வந்து கோட் படத்தில் ஒரு மிக முக்கியமான ரோல் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இவங்க பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி ஆலமனா அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அதில் வந்து ஹீரோயினியாக பண்ணியிருந்தாங்க. நிமிர் அப்படின்னு உதயநிதி படத்தில் ஒன்று பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சவுத் சைடு பார்த்தோம்னா ஒரு சில படங்கள் பண்ணியிருக்காங்க. பட் எதுவுமே பார்த்தோம்னா பெரிய அளவில் ரீச் ஆகலை. இப்போ கோட்டில் பார்த்தோம்னா ஒரு முக்கியமான ரோல் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. என்ன ரோல் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இவங்களும் இப்போதைக்கு படத்தில் கமிட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது ஓரளவுக்கு கன்ஃபார்மான நியூஸை கிடச்சிருக்கு. அப்படி வந்தாலும் கூட படத்தில் எது டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருந்தால் ஓகே தான். இன்னும் எவ்வளோ பேரை வெங்கட் பிரபு உள்ளே கொண்டு வருவார் அப்படிங்கிறது தெரியல. ஷூட் பார்த்தோம்னா அடுத்தடுத்த ஷெடியூல் போயிட்டே இருக்குது. இன்னும் பார்த்தோம்னா ஆக்டர் அப்படின்னு நிறைய பேர் ஜாயின் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஸோ பார்க்கலாம் என்ன பண்ண போகிறார் அப்படின்னு. இந்த ஃபர்ஸ்ட் லுக் செகண்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா படத்து மேலே ஒரு மிகப்பெரிய ஹைப் கிரியேட் ஆகிருக்கு. ஆனாலும் பார்த்தோம்னா இவ்வளோ ஆக்டர்ஸ் உள்ள இருக்கிறனாலும் ஒரு சின்ன பயமும் இருக்க தான் செய்யுது. ஸ்டோரி ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ கேரக்டர் சொல்ல வந்தாலும் பிரச்சனையே கிடையாது அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் சின்ன லைன் ஸ்டோரியாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே கொடுத்தா கூட நம்மளுக்கு ஓகேன்ற மாதிரி இருக்கும். ஆனால் எதுவுமே இல்லாமல் பார்த்தோன்னா இவ்வளோ ஆக்டர்ஸ் உள்ள கொண்டு வந்து வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. அந்த ஒரு பயம் தான், வேறு எதுவும் கிடையாது. வெங்கட் பிரபு மேலே நம்பிக்கை இருக்குது, வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்வதி நாயர் இவங்க படத்தில் கமிட் ஆகிருக்கிறத பற்றி உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எனி டைம் நம்ம தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.